கிறிஸ்து இயேசுவின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற ஒரு மிஷனரி இயக்கமாய் இதுகாரம் 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் இந்த தேசத்தில் செய்து நிறைவேற்றுகின்ற நற்செய்தி பணியில் ஒரு புதிய அத்தியாயமாய், புதிய முயற்சியாய் ஒருங்கிணைந்து இசைந்து இயங்குகின்ற ஒரு ஊழியத்தை பற்றி சினர்ஜியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் திருச்சபையை எழுப்பியிருக்கிறார். திருச்சபையின் இரு மரங்கிலும் 500 ஆண்டுகளாக புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளின் மிஷனரி இயக்கங்கள், அமைப்புகள், சங்கங்கள் உருவாயிற்று. ஆனால் 60-70 ஆண்டுகளாக புத்தெழுச்சி பெற்ற மக்கள் இயக்கங்கள் உருவாயிற்று. இப்போது 10-20 ஆண்டுகளாக உலகெங்கும் ஆண்டவர் செய்கிற வல்லமையான நிகழ்வுகளைப் போல எளிய சமுதாய கரிஸ்மேட்டிக் என்று சொல்லுவோம், பெந்தைகோஸ்தே என்று சொல்லுவோம், அப்படிப்பட்ட சபைகள் வலுவாக தெருக்கள் தோறும், பிராந்தியங்கள் தோறும் எழும்பியிருக்கிறது. இத்தனையும் ஒருங்கிணைந்து ஒரு திசையில் அறியப்படாத எல்லைகளில் இருக்கிற மனிதர்களுக்கு அக்கறை கொண்டு அவர்கள் இனங்களின் சிறார்களை, வாலிபரை, யுவதிகளை கண்டெடுத்து பயிற்சி தந்து அவர்களே அவருடைய எல்லையை, அவருடைய இனத்தை, அவருடைய ஜனங்களை சந்தித்து ஆண்டவரின் திரு அருளை கூறி நற்செய்தி பணி செய்து இயேசுவில் அவர்களை ஆசீர்வதிக்கிற பணியினை ஒருங்கிணைப்பதே சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற மிஷனரி இயக்கத்தின் தரிசனம். இதுவரைக்கும் செய்யப்பட்ட பணிகளில் இப்படி செய்யப்படவில்லை. அது ஒரு ஆதங்கம். அதை ஆண்டவர் இந்த தருணத்தில் எல்லாரும் ஒருங்கிணைந்த பணியாய், எல்லாரும் இசைந்து இயங்குகின்ற ஒரு பணியினாய் அறியப்படாத இனங்களை இயேசுவில் ஆசீர்வதிப்பதற்காக விரும்புகிறோம், இயங்குகிறோம். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். வருகை காண காலக்குறிகள் தெரிகின்றன. இயேசுவே நீர் வரும்போது விழித்திருந்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், வாரும் இயேசு வாரும், வாரும் விரைந்து வாரும், வாரும் இயேசு வாரும், விரைந்து வாரும். தானியேலின் தீர்க்க தரிசனத்தை இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்காக, நம்முடைய தேசத்தின் தேவைக்காக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் ஒரு மிடுக்கான விசுவாச வாழ்வுக்காக தியானித்து வருகிறோம். 7ஆம் அதிகாரத்தில் துவங்குகின்ற இந்த தீர்க்க தரிசனம் 10ஆம் அதிகாரம் பின்பு 12ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த தீர்க்கமான தம்முடைய பார்வையை தந்து நிறைவு பெறுகிறது. இந்த பகுதி சொல்லப்படும் போது தானியேல் இளைஞனாக இல்லை, முதியவர் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. அப்படி கடவுளின் திட்டத்தை பொறுப்புள்ளவராய் அந்த தலைமுறைக்கான அழகு தலைமையை தந்து அர்ப்பணத்தோடு கூட வாழ்ந்த தானியேல் சொல்லுகின்ற தீர்க்க தரிசனத்தை, இன்னும் நிறைவேற வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனம், வேதாகம் முழுவதும் சொல்லப்பட்ட தரிசனங்களில் முதன்மையானது இதுதான். தானியேல் 7:14 சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாதது. ஆனாலும் உன்னதமான 18வது வசனம்,
உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த விதமான ஒரு காட்சி கொண்டு, தரிசனம் கொண்டு இந்த புத்தகத்தை தானியேல் தொடர்கிறார். தொடர்வதற்காக அவருக்கு ஆண்டவர் தந்த அந்த அழகான அந்தரங்க அழகு தூய வாழ்வு, தெரிந்தெடுக்கப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, அந்த வாழ்வினாலே அவருக்கு ஆண்டவர் தந்த வெளி அரங்கமான வெற்றி, அவருடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்கிற அந்த பகுதி நிறைவு செய்த பிறகு தரிசனத்தை இங்கே பார்க்கிறோம். எதனை உணர்கிறோம், எதனை அனுபவிக்கிறோம், எதில் மகிழ்கிறோம் என்பதை பொறுத்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் நிறைவு. தானியேலுக்கு ஆண்டவர் தந்த காட்சி இருக்கிறதே, தரிசனம் இருக்கிறதே, பார்வை இருக்கிறதே, தூரத்தில் அவர் கண்ட ஒரு காட்சி, அதற்காக வாழ்வது அவரை அன்றாடகம் உணரச் செய்கிறது, அன்றாடகம் அவரை அனுபவிக்க அழைக்கிறது. ஏதோ என்றோ ஒன்று நிறைவேறும், அது இப்போதே எனக்குள்ளாக நிகழ்கிறது, அது அவரை மகிழ்விக்கிறது, அதை நோக்காக கொள்கிறார். அது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது, உள்ளான பண்பாக இருக்கிறது, பாங்கு வாழ்க்கை நெறியாக இருக்கிறது, கொள்கை கூர்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது. உண்மையிடம் அந்த ஒரு திட்டத்திற்காக, பிறருக்காக, பிறருடைய பாராட்டுக்காக அல்ல, பிறருடைய மிச்சும் குரலுக்காக அல்ல, இம்மியும் அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை பற்றிய ஒரு உறுதிப்பாட்டோடு, கட்டுப்பாடோடு ஜெபம். 3 முறை ஜன்னலை திறந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி வாழ்வை உலை வைத்து ஜெபித்த அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு, நேர்மை, உத்தமம், சிதறடிக்கப்படாத வாழ்வின் நோக்கு, இவர்கள் மத்தியில் ராஜாவுக்கும் பிரதானிகளுக்கும் அவர்கள் மேலே இருந்த அக்கறை, மனதுருக்கம், இவைகளை கொண்ட ஒரு மிஷனரி பணிக்காய் இந்த மனிதன், இளைஞனாய் இந்த புத்தகத்திலே தோற்றுவிக்கப்பட்டவன், இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சர்வ வல்லவர், சகல ஜனங்களுக்கு, ஜாதியருக்கு, பாஷைக்காரருக்கு அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் தரப்பட்டிருக்கிறது, ராஜரீகம் தரப்பட்டிருக்கிறது, நித்திய கர்த்தத்துவம், அழியாத ஒரு ராஜ்யம் அவருக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று கூவுகிறார். அப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் கடவுளின் நற்செய்தி பணியை சாட்சியாய் ராஜாங்கங்களுக்கு, ராஜ்யங்களுக்கு, அவைகளில் அமைக்கப்பட்டிருக்கிற பிரதானிகளுக்கு, தலைவர்களுக்கு, ஞானவான்களுக்கு ஆலோசனையின் வழியாக கர்த்தரின் இந்த உன்னதமான திட்டத்தை நிறைவேற்றுகிறார். 7ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம். ஆனாலும் சில காட்சிகள் அங்கே இருக்கிறது. 4 பெரிய மிருகங்கள், 4 ராஜாக்கள், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அது இது மிருகம், ராஜா பூமியில் அப்படி இப்படி என்று எழும்புகிறதை பற்றி ஒரு இம்மியும் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. உன்னதமானவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஆண்டவரின் ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். பலவான்கள் பரிசுத்தவான்களை அழிப்பார்கள். முடிவு காலத்திற்காக அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு ஏற்றது என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு, விசுவாசத்தில் மட்டும் தானியேலாகிய நீயோ வென்றால் 12ஆம் அதிகாரத்தில் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து
இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அநேகர் அங்கு இங்கு என்று ஓடுவார்கள், திரிவார்கள். ஏனென்றால் அறிவு பெருகுகிறது. அதுக்கு முந்தைய வசனத்தில் 35வது வசனம் 11:35, அறிவாளிகளை புடமிடுவதற்கும் சுத்திகரிப்பதற்கும் வெண்மையாக்குறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள். முடிவு பரியந்தம் இப்படி இருக்கும். குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும். காட் இஸ் இன் கண்ட்ரோல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எத்தனை கடும் துயர் வந்தாலும், துன்பம் வந்தாலும், உலகத்தின் முடிவுக்காக ஒரு எல்லைக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் நம்மை காண்பிக்கிறது, விளக்குகிறது. இந்த 11ஆம் 12ஆம் அதிகாரங்களை சொல்லப்படும் போது 70 வார ஒரு தூரமான காட்சியை பார்க்கும்போது விழுந்து விடுகிறார். எழும்ப முடியவில்லை, முதியவராக இருக்கிறார், பலனற்று போய் நிற்கிறார். ஆனால் அவைகளின் வழியாய் மேசியா என்கிற கனவை நிறைவேற்றுகிறவராக தானியேல் இங்கு காட்சி தருகிறார். கடைசி காலத்தை பற்றிய தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்துரைப்பதற்காக, கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கான மேசியாவின் தீர்க்க தரிசனம். 12ஆம் அதிகாரத்தின் மிக அழகான இந்த பகுதி, ஞானவான்கள் 3வது வசனம், ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். கடவுளை அவருடைய தரு திட்டத்தில் நன்மைக்காய், ஆத்தும ஆதாயத்திற்காய், சபையின் வளர்ச்சிக்காய், சபை பெற்றுக்கொண்ட காட்சியை வேதத்தின் வெளிச்சத்தில் நிறைவேற்றுவதற்காய் கீழ்ப்பிடிந்திருக்கிற மக்கள் இந்த காரியத்தை ஞானவான்களாய் ஆகாயத்து மண்டலத்தின் ஒளியை போல நீதிக்கு உட்படுத்துவதனால அவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றும் சதா காலமும் ஜொலிப்பார்கள், பிரகாசிப்பார்கள். அவருடைய வாழ்க்கை அர்ப்பணம், போராட்டமானது. நிறைந்த தாளந்துகள் கொண்ட அந்த வாழ்வாக இருப்பதனால, ஈவு கடவுளின் கொடை என்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த திட்டத்தில் இப்படிப்பட்ட குணாதிசயத்தை அவர்கள் தங்களுடைய தெரிந்தெடுப்பாக எடுத்துக்கொண்டதுனால, தங்களுடைய வாழ்க்கையின் தீர்ப்பாக எடுத்துக்கொண்டதுனால, திறன் அவர்களை ஆளவில்லை. திறங்கள் கொண்ட வாழ்க்கை ஆழமான கடவுளின் குணாதிசயத்தால் ஆளுகை பெற்றது. நிலையான வெற்றியோடு மக்களை கடவுளின் வெளிச்சத்தில் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகின்ற நட்சத்திரத்தை போல அவர்களை நடத்துகிறது. குணாதிசயம் ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு அழகு கிருபை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறியை கொண்டிருக்கிற தலைமைத்துவமாய் சபை, அப்படிப்பட்ட இளைஞர்களாய் உருவாக்கப்பட்ட நம்முடைய வீடுகளில் உருவாக்கப்பட்ட கடவுளின் பிள்ளைகள் தலைமை பொறுப்பேற்று நிற்கும்போது வாழ்வின் நிறைவை இப்படிப்பட்ட நோக்குக்காக கொண்டாடுவார்கள். அது அர்ப்பணம், திறன், திறமை, தாளந்துகள், அவைகளின் வழியே கடவுளுக்காக நீதிக்கு மனிதர்களை நடத்துவது, ஆத்தும ஆதாயம் செய்வது, ராஜ்யங்களை சுதந்திரிப்பது, பாஷைக்காரர்களை ராஜாவின் பிள்ளைகளாய் அவருடைய இதய மொழியில் இயேசுவை சொல்லுவது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துவது, அது நம் தெரிந்தெடுப்பு. அந்த தெரிந்தெடுப்பு வேணும்னா செய்யலாம், வேண்டானா விட்டுறலாம் என்பதல்ல. கடவுளின் திட்டத்தில் இந்த வழியே வந்த கடவுளுடைய பிள்ளைகள் நிறைவு கொண்டு கர்த்தரை ஆழமாக நம்புவதினால அதன் விளைவாக வந்தது ஒரு மனதாய், ஒரு முகமாய்,
ஒரு திசைக்கு நிலைத்திருக்கிறது, இம்மியும் விசுவாசத்தில் மருளாதிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தினால வசனம் சொல்லுகிறது, உலக முடிவுக்காக இவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த துன்ப சாகரங்கள் இந்தியாவில் இந்த காலங்களில் துவங்கும் போது, அப்போது மகாராஷ்டிராவில் துவங்கியது. நான் மிஷன் இயக்கத்தின் மிக முக்கியமான பொறுப்பில் அமர்த்தப்பட்டிருந்தேன். கிறிஸ்மஸ் காலங்களுக்காக ஒரு சின்ன கூட்டம், திருமணமாகாத தங்கைமார், திருமணமாகி கை குழந்தையோடு, பால் உண்கிற பச்சிளம் குழந்தை தம்பதியர், வாலிப ஊழியர் என்று கிராமத்தில் சென்று கிறிஸ்மஸுக்காக இந்த கிராமத்து பிள்ளைகளுக்கு ஏன் கிறிஸ்து பிறந்தார் என்பதை அவர்கள் புரியும் விதத்தில் ஒரு பாடல் இல்லை, அவர்கள் சிறு பிள்ளைகளை வைத்து இருக்கிற நடனத்தில் அவர்களை புரிய வைப்பதற்காக அவர்களுடைய இதய மொழியில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு விசுவாச வீட்டில் அழைப்பு பெற்று அங்கு இவர்கள் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். சமுதாயத்தின் தீவினை நோக்கம் கொண்டோர் இவர்களை கண்டு கொடூரமாக தாக்கி அருகாமையில் இருக்கிற ஒரு காவல்துறையில் ஒப்பு கொடுக்கிறார். பால் உண்கிற குழந்தையோடு இந்த தம்பதியர், திருமணமாக தங்கைமார், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் காவல்துறையினால் நிறுத்தப்பட்டிருக்கு. எந்த விதமான முகாந்தரமும் இல்லை, அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை. 10:30 மணிக்கு சிறைச்சாலையிலிருந்து இந்த தங்கைமார், தம்பிமார், இந்த தம்பதியர் சின்னம் சிறாரோடு வந்து நிற்கிறார்கள். அவளை பார்ப்பதற்கு எனக்கு பயப்படுகிறேன், நடுங்குகிறேன். இவ்வளவு கொடுமையான காரியத்தை இந்த வயதிலேயே இந்த சிறைச்சாலையில் இத்தனை கொடூரமாக, அநியாயமாக, அக்கிரமமாக, எந்த நெறிமுறையும் இல்லாதபடி தவறாக இப்படி அவர்கள் நடத்தப்பட்டிருக்கிறார்களே என்று நேரடியாக நீதிபதி அறைக்குள்ளாக சொல்லுகிறேன். அவர் இப்படி வரக்கூடாது என்று சொல்லுகிறார். நான் சொல்கிறேன், இல்லை, உங்களை நான் யார், எதற்காக வந்திருக்கிறேன், இவர்கள் யார், என்ன பின்னணியில் என்னென்ன தவறுகளின் விளைவாக இங்கு வந்து நிற்கிறார்கள் என்று சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று தனிப்பட்ட விதத்தில் நான் ஊக்கம் பெற்று சொல்லுகிறேன். சொல்லுங்கள், சீக்கிரமாக சொல்லிட்டு போங்க, வெளியில் நில்லுங்கன்னு சொல்கிறார். வெளியில் நிற்கிறேன், இவங்க வர்றாங்க. எங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரில, கட்டி அணைக்கணும் போல் இருக்கிறது. நான் அவருடைய கரங்களை பிரித்து தைரியமாக இருங்கன்னு சொன்னேன். சொன்னாங்க, அங்கிள், காவல் நிலையத்தில் இரவெல்லாம் எங்களை வைத்திருக்கும் போதெல்லாம் பயந்துட்டு இருந்தோம். காலையில் எங்கேயோ ஒரு நீதிபதிக்கு முன்பாக அவர் வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. அவங்கள சிறையில் வைங்கன்னு அவர் கட்டளை கொடுத்தார். சொன்ன மாத்திரத்து ஒரு மின்னல் போல எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. அந்த தங்கை சொல்கிறான், அந்த மின்னலுக்கு பிறகு ஒரு இம்மியும் அச்சம் இல்லை, பயம் இல்லை, கலக்கம் இல்லை, வருத்தம் இல்லை. பாருங்க, வெள்ளி ஆச்சு, சனி ஆயிடுச்சு, ஞாயிறு ஆயிடுச்சு, 3 நாட்களும் அந்த கிராமத்தில் என்ன நாங்கள் ப்ராக்டிஸ் செய்தோமோ அதை அந்த சிறைச்சாலையில் இருக்கிற நூற்றுக்கணக்கான அந்த இன்மேட்ஸுக்கு இயேசுவை சொல்வதற்காக நடனமாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்ததை பாடலாக, இசையாக அவளுக்கு பகிர்ந்து கொண்டோம். இன்றைக்கு ஆண்டவர் எங்களை வெளியே கொண்டு வந்தாருன்னா இத்தனை 100 வேதாகமம் எங்களுக்கு தேவை என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துல எல்லாருக்கும் மராட்டு மொழியிலே கொடுப்பதற்காக சேகரித்து கொண்டிருக்கிறோம் சொன்னாங்க. ஞானவான்கள் ஆகாயத்து மண்டலத்து ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். என்ன அழகான ஒரு கிருபை! கர்த்தர் சர்வ வல்லவர், ராஜ்யங்களின் ஆண்டவர், உத்தமும் விடாப்பிடியுமான பிரயாசமும் தான் நமக்கு ஆண்டவர் தர வேண்டிய ஒரு பயணம். கலாச்சாரம் கடந்த மிஷனரி பணி ஈடுபாடுகளில் தீர்க்கமான பார்வை கொண்டு, சாட்சி கொண்டு, துடிப்பு கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை நிலையாய் மனித இனத்தின் மையமாய் அமைப்பதற்காக நற்செய்தி பணிக்காக நம்மை அழைக்கிறார். ஆவிக்குரிய அந்தகாரத்தோடு நமக்கு ஒரு போர் இருக்கிறது. அந்த போரில்
ஒரு இம்மியும் மருளாத விசுவாசத்தில் அனல் கொண்டு வாழ்வதற்காக தானியேல் உலக முடிவுக்காக இது தரப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தலோடு ஆண்டவர் இந்த தருணத்தில் இதை போலத்தொரு காலத்தில் நம்மை ஆயத்தம் செய்வாரா? சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற மிஷனரி இயக்கத்தில் நின்று உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் ஈடுபாடு எங்களுக்கு தேவை. உங்களுடைய பாரமான ஜெபம் தேவை. இந்தியாவுக்காக தேவை. எங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை தேவை. எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கேட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் பெற்ற நம்ம ஆண்டவர் இந்த செய்தி நிமித்தமாக, இந்த ஊழியத்தின் நிமித்தமாக ஆண்டோடைய ஊழியத்துக்கு, இந்த தேசத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் வருகிற சோர்வு நிமித்தமாக பல கஷ்டங்கள், பல சோர்வுகள் வரும்போது ஆண்டவர் இயேசுவை நம்ம அறிந்திருக்கிறதுனால, அவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறதுனால அவருடைய மார்பில் சாய்ந்து நம்ம இளைப்பாறவும், அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரவும், ஜெபித்து ஆண்டவர் நோக்கி ஜெபித்து நம்ம கடந்து வருகிறோம் எல்லாவற்றிலும். ஆனால் இந்த தேசத்தில் கோடி கோடியான மக்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வரும்போது ஒரு அன்பான ஒரு தெய்வத்துடைய மார்பில் சார்ந்து ஜெபிப்பதற்கு அவங்களுக்கு தெரியல. ஆண்டவர் இயேசுவை அறியாத மக்கள் கோடி கோடியாக இருக்கிறாங்க. அந்த மக்களை ஆண்டவர் பக்கம் திருப்புவதற்காக ஆண்டவருடைய அன்பை எப்படியாவது சொல்லணும்னு சொல்லி பல மாநிலங்களில் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியமானது ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஊழியத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறணும்னு சொல்லி உங்களை அன்பாக கேட்குறோம். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கலாம், ஜெபிக்கலாம், ஊழியம் செய்ய நீங்கள் புறப்பட்டு வரலாம். பல மாநிலங்களில் ஆண்டவருடைய வார்த்தை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த உன்னதமான ஊழியத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை தேற்றினது போல, சோர்வு நேரத்தில் அவரை நோக்கி பார்த்து நம்ம பலனடைந்து வெளியே வருகிறது போல, இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொண்டது போல, இப்படிப்பட்ட சோர்வு நேரத்தில் என்ன பண்ணுவோன்னு சொல்லி தெரியாத மக்கள் கோடி கோடியாக இருக்கிறாங்க. அன்பான ஒரு தெய்வத்தை அறியாத மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்கள் எப்படியாவது இயேசுவை அறிந்து கொள்ளணும். அதற்காக நீங்கள் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தை தாங்குவீங்களா? ஆண்டவர் உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பார். தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாறணும்னு சொல்லி அன்பாக உங்களை கேட்கிறோம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் தொழிலையும் பிஸ்னஸையும் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ராஜனே, உம் வருகை காண கால குறிகள் தெரிகின்றன. இயேசுவே, நீர் வரும்போது விழித்திருந்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், வாரும் இயேசு வாரும், வாரும் விரைந்து வாரும், வாரும் இயேசு வாரும், வாரும் விரைந்து வாரும். மரித்து உயிர்த்தவர் இன்று வருகின்றார் என்ற நினைவுடன் தாவரிப்போம். மரித்து உயிர்த்தவர் இன்று வருகின்றார் என்ற நினைவுடன் தாவரிப்போம். மங்கள நாள் விடியும் காலை ஏங்கும் கன்னியாய் காத்திருப்போம். மங்கள நாள் விடியும் காலை ஏங்கும் கன்னியாய் காத்திருப்போம். ராஜனே, உம் வருகை காண கால குறிகள்
செல்வம் எங்கோ உள்ளம் அங்கே என்ற உண்மையை மனதில் கொள்வோம். செல்வம் எங்கோ உள்ளம் அங்கே என்ற உண்மையை மனதில் கொள்வோம். விண்ணில் உள்ள மகிமை வாழ்வை மண்ணிலே நாம் நடத்தி முடிப்போம். விண்ணில் உள்ள மகிமை வாழ்வை மண்ணிலே நாம் நடத்தி முடிப்போம். ராஜனே உம் வருகை காண காலக்குறிகள் தெரிகின்றன. இயேசுவே நீர் வரும்போது விழித்திருந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ராஜனே உம் வருகை காண காலக்குறிகள் தெரிகின்றன. இயேசுவே நீர் வரும்போது விழித்திருந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். வாரும் இயேசு வாரும், வாரும் விரைந்து வாரும், வாரும் இயேசு வாரும், வாரும் விரைந்து வாரும். தகப்பனே, உம்முடைய மகத்தான திட்டத்தை உம்முடைய வேதத்தின் வார்த்தைகளாய் அப்பட்டமான எங்களுடைய தேவைகளுக்கு நீர் அருளும் ஔஷதமாய் தைலமாய் குணமாக்குகிற உம்முடைய வல்லமையின் வார்த்தையாய் அருளியதற்காக நன்றி. கீழ்ப்படுகிறோம், இணங்குகிறோம், உம்முடைய திருவுள சித்தத்திற்கு இசைகிறோம். எங்களை எடுத்து இயக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானவரின் விலகாத அந்யோன்யம், அதன் சகல பாக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.